வணக்கம். நான் விரைச்சல் தீபிகா, தேர்ட் பிகாம். இன்றைய செய்தி: காலநிலை மாற்றத்தால் இயற்கை பேரிடர் என வரும் காலங்களில் அதிகரிக்கவே வாய்ப்பு. அபாயமாகும் காலநிலை மாற்றத்தால் இயற்கை பேரிடர்கள் அனைத்தும் வருங்காலத்தில் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது என்று புவியியல் மேம்பாடு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். காலநிலை மாற்றம் என்பது உலகின் ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள அனைத்து நாடுகளிலும் பாதுகாக்கிறது. இது தேசிய பொருளாதாரங்களை சீர்குலைத்து மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் சுற்றுச்சூழலுக்கும் மிகுந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. வானிலை நிகழ்வுகள் மாறி வருகிறது. கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. பசுமை குடில் வாயு வெளியேற்றம் இப்போது வரலாற்றில் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. இதனால் எதிர்வரும் காலங்களில் மழை, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்கின்றனர் புவியியல் மேம்பாடு சார்ந்த அமைப்புகளின் ஆய்வாளர்கள். இதில் நடப்பாண்டு 2023 பொறுத்தவரை சில அதிர்வுகள் பரவலானவை. காட்டுத்தீ, இடைவிடாத வறட்சி, பெரும் வெள்ளம் அபாயங்கள், நிலச்சரிவுகள், பயங்கரமான சூறாவளி மற்றும் புயல்கள் நாம் கண்டு கூட பார்த்திருப்போம். குட்டி சூறாவளி, லிபியா வெள்ளம், மொரோக்கோ பூகம்பம், சீனா வெள்ளம், அட்லாண்டிக் சூறாவளி, அமெரிக்கா பெர்னாண்டஸ், குவாரி நிலச்சரிவு என்னும் உலகம் முழுவதும் இதை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்தியாவிலும் வெப்ப அலைகள், வெள்ளம், வறட்சி என்ற இந்த பட்டியல் நீளமானது. கடந்த வாரம் சென்னை உலகிலும் புயல் மழையில் தற்போது வரலாறு காணாத மழைகளால் தத்தளிக்கும் தென்மண்டலங்கள் தமிழகத்தில் இதற்கான சமீபத்திய சாட்சிகள். இதனால் நடப்பாண்டு உலகளவில் இயற்கை பேரிடர் ஆண்டு என்று அழைப்பது கூட மிகவும் பெருமானது என்கின்றனர் அவர்கள். இது குறித்து புவியியல் மேம்பாடு சார்ந்த அமைப்புகளின் நிர்வாகிகள் மேலும் கூறியதாவது: அதிகரித்து வரும் மக்கள் தொகை, அதன் பெருக்கத்திற்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளில் இருந்து பரவும் ரசாயனங்கள், கழிவுகள், நகரமயமாக்கல் காரணமாக அதிகளவில் இடம்பெறும் மக்கள், வேளாண்மை நிலங்கள், கட்டணங்கள் அற்றுதல், வனப்பரப்புகளில் ஆக்கிரமிப்பு, மனித தேவைக்காக கனிமங்கள், மலைகள் போன்ற வெள்ளங்களை அழித்தல் போன்ற பல்வேறு காரணங்கள் இயற்கை பேரிடர்களுக்கு வழிவகுத்து வருகிறது. இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக முழுமையாக கட்டுப்படுத்துவது என்பது ஒரு மாநிலத்திற்கோ நாட்டிற்கோ மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பெரும் சவாலாக உள்ளது. எனவே இந்த தொடர்ச்சியை நிச்சயமானது அடுத்த ஆண்டுகளிலும் இயற்கை சீற்றங்கள் மேலும் அதிகரிப்ப தற்கவே வழிவகுக்கும். இதில் இந்தியாவை பொறுத்தவரை மழை, வெள்ளம், சூறாவளி மற்றும் புயல் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. உதாரணமாக 2016 ஆண்டிலிருந்து எடுத்துக்கொண்டால் அந்த ஆண்டில் 226 முறை கனமழை பெய்து 2017 251, 261, 2018 321, 2019 544 என அதிகரித்து, அதே நேரத்தில் 2020 ஆண்டில் இந்த எண்ணிக்கை 341 குறைந்தது. அதன் பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டுகளில் வரும் பதிப்புகள் அனைத்தும் அபாயகரமாகவே உள்ளது. உத்தரகாண்ட் நிலச்சரிவு, கேரளா பெருவெள்ளம், மகாராஷ்டிராவை தத்தளிக்க வைத்த கனமழை என்று இதற்கான உதாரணங்கள் ஏளனம். இந்த வகையில் சமீபத்தில் சென்னையில் தாண்டவம் ஆடிய புயலும் தென் மாவட்டங்களை தத்தளிக்க வைக்க வரலாறு காணாத மழை வெள்ளமும் உதாரணமாக மாறியுள்ளது. உலகளவிலான வெப்பமும் சுற்றுச்சூழல் மாறுபாடும் இந்தியாவை பெருங்கடல் மற்றும் இமயமலை தொடர்பில் ஏற்படுத்தக்கூடிய பருவநிலை மாற்றங்கள் இதற்கான பொது காரணங்கள் என்பது தற்போது அனைவரும் அறிந்து கொண்டதாகவே உள்ளது. ஆனால் இதை ஓரிரு ஆண்டுகளில் முழுமையாக சராசரியாக முடியுமா என்பது சாத்தியமில்லாதது ஒன்று. இந்த வகையில் அதிகரிக்கும் காலங்களில் நாம் மோசமான இயற்கை பேரிடர்களை சந்திப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதை உணர்ந்து இயற்கைக்கு மாறான செயல்களை தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக பாதிப்புகளை உணர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பணிகளையும் செய்வது உயிர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும். இவ்வாறு கூறினார். நன்றி.